நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, சாம்பார், தக்காளி கூட்டு. நண்பர்களே, தக்காளி கூட்டு, சாம்பார், சப்பாத்தி. பாப்பாவுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா, எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு நண்பர்களே, என்னால் பேச முடியல. 2-3 நாளாவே தொண்டை கட்டிக்கிடுச்சு, தொண்டை கட்டிடுச்சு எனக்கு. பாப்பாவுக்கு இன்னைக்கு வந்து ஆனிவல் டே. இன்னைக்கு பாப்பா ஸ்கூல்ல அப்புறம் ஆனிவல் டேவா? அவருக்கு அவ்வளவுதான்ப்பா தெரியும். அவர் படிச்சு கிழிச்சு விட்டாவ மான கட்டவள. அவருக்கு அவ்வளவு. ஏய் பிள்ளைகிட்ட ஏத்தி விடுறிய, ஒழுக்கமா பேசிடி. இன்னும் திருப்பி நீ சொல்ல, நான் சொல்ல அப்பா என்னடே ஆனுவல் டேன்னு சொல்லக்கூடாது. ஆனுவல் டே. ஓகே, ஆனுவல் டே. ஆனுவல் டே. எப்படி அந்த ஆணி உனக்கு வருது? அப்படியா? ஆனி எனக்கு ஒரு ஆணி வருது. அப்பா நீ ஆணியே பிடுங்க வேணாம், விடுங்கப்பா. ஆனியன் சப்பாத்தியை சாப்பிடுங்கப்பா. சப்பாத்தி சாப்பிட்றா. அருமையான தக்காளி கூட்டு நண்பர்களே. சாம்பாரத்தோட கொஞ்சம் சரி நண்பர்களே, இன்னைக்கு என் மகன் டான்ஸ் ஆடி பரிசு டான்ஸ் ஆட தெரியாது, ஒரு பண்ணு ஆட தெரியாது. கிறுக்கு கலதைக்கு டிடிக்கு இடுப்பை மட்டும்தான் ஆட்டு, ஒன்றும் ஆட தெரியாது நண்பர்களே. என்னத்த ஆடி அமுச்சு விடுற? டிண்டிக்கு வேற எதுவும் தெரியாது நண்பர்களே. இந்த இடுப்பை மட்டும் டினிக்கிடி இதுதான் ஆட தெரியாது நண்பர்களே. தமிழ்ல என்ன அதுக்கு பேரு நான் சொல்லவா? தமிழ்ல என்ன அதுக்கு பேரு? ஆண்டு விழா. எனக்கு தெரியும், ஆண்டு விழா. மது பள்ளியில் இன்று ஆண்டு விழா நண்பர்களே. சொல்லு. ஆண்டு விழா காட்டு. அதெல்லாம் ஆடவும் தெரியல, ஒண்ணு தெரியல. போய் டான்னு சாட அப்பாலாம் பிரபுதேவ மாதிரி ஆடி டான்ஸ். கேளு உங்க அம்மாட்ட கேளு. பொய்யா பேசுவோம். பொய்யா சொப்பாதி உனக்கு எரிஞ்சு வச்சு வாயில. பிள்ளைய முன்னாடி எது தேவடா பேசிட்டு இருக்க நாராச்சிரிக்கி. பிரபுதேவா மாதிரி அப்பா ஃபர்ஸ்ட் இருக்காரு, செந்தில் மாதிரி இருக்காருப்பா. கேட்டா பிரபுதேவா டான்ஸ் ஆடுவாரப்பா. செந்தில் ஐயா எவ்வளவு பெரிய காமெடி நடிகை தெரியுமா? நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீ ஒரு காமெடியை தான் நீ மத்தால சிரிக்க வைக்க முடியும், ஒரு ஹீரோ சிரிக்க வைக்க முடியாது யாரையும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. இந்தரா சரி முடிய பாருங்க நண்பர்களே. இது என்னது? ஐயோ, இப்படி ஆட்ட மாட்டேய. கண்ணு தெரியல நண்பர்களே. முடிவெட்ட வான்றேன் இன்னைக்கோட. சரி, ஆனிவல் டே முடிஞ்சோன்னா முடிவெட்ட போறோம். சரியா? தோடு சூப்பர் தோடு நண்பர்களே. ஆஹா, டிங்கிடி. அப்பா ஊட்டிடுறா என் தங்க பிள்ளை. குளம் தொடாத நம்ம. சரி, வருது. சட்னி மட்டும், இது தக்காளி கூட்டு மட்டும். இன்னைக்கு என்ன டான்ஸ் ஆட போற? இன்னைக்கு என்ன டான்ஸ் ஆட போகுது? கிறிஸ்டின் பாட்டு. நமக்கு அது வாயில கூட. ஏசப்பா பாட்டுக்கு ஆட போறீங்க? ஏசப்பா. நான் சின்ன பிள்ளைல எங்க ஊர்ல வருவாங்க ஏசப்பா, நான் சூப்பரா ஆடுவேன். ஏசப்பா நினைச்ச கனவு பழிக்காதா ஏசப்பா. நாங்க ஆடுவோம் டான்ஸ். நீ ஆடுவியா? ஆடு. நான் தான் சொல்றது, லூசு போய் கல்வி உன்னா எவன் பெற்றவன்? கொப்பை யாரு கொப்பை? நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன பாட்டு சொல்லி தருவாங்க? ஏசு நல்லவர் நமக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுவாங்க, அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஏசு நல்லவர் உமக்கு. எங்களுக்கு தெரியாதாங்க. வெறிய கலை ஆளு ஓரக்கட்டையை பாரு சொல்லித்தர. ஓரக்கட்டை
நான் படிச்ச பாட்டு கரெக்டா இல்லை, இல்ல இல்லை. இவர் படிச்ச பாட்டு கரெக்டாப்பா? நண்பர்களே, சொல்லுங்க. இவன் வந்து எப்படின்னா இனி பிள்ளைய வந்து அசிங்கப்படுத்துறதே இவளுக்கு தொழிலாவே வச்சிருக்கான். கேவலமா இந்த உண்மையை மட்டும் தான் பேசுவோம் நண்பர்களே. இந்த பேசு. அப்பா நீ சாப்பிடுப்பா. ஒன்றும் இல்லைப்பா, அதில் ஒன்று உனக்கு தான்ப்பா சாப்பாடு. நீதான் அப்புறம் அங்க போய் டான்ஸ் ஆட முடியும் அப்படியே கிறுகிறுன்னு வந்து. நான் எந்திரிச்சு போயிடும். அப்புறம் டென்ஷன் ஆகிட்டுனா சும்மா சாப்பிட்னா ரொம்ப ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னடா? மில்ற இது என்னது? இது என்னது? இது என்னது? இதுக்குதான் இவ்வளவு நேரம் பசிக்குதுனியா? இன்ன வரைக்கும் பசிக்குது. ஏமா இருமா, இன்னைக்கு லீவ் ஓட்டுமா புள்ள? ஒரு சப்பாத்தி கூட சாப்பிடல. இன்னைக்கு டெய்லி லீவ் ஓடன்னு கேட்க நண்பர்ல. இன்னைக்கு லீவ் ஓடும். லீவ் ஓடுறியாடா? வெத்தியா நண்பர்ல? ஏன் லீவ் ஓட மாட்டேன்? ஆனிவல் டே அங்கே என்ன கொடுப்பாங்க உனக்கு? சரி, உனக்கு என்ன கொடுப்பாங்க அங்கே போய்? அது ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. உனக்கு எது கொடுப்பாங்க? எதுல? என்ன போட்டி? பால். எந்த பாலை எங்க போட்டீங்க? பால் எடுத்து கொண்டு போய் வைக்கிறது. ஆமா, வேற என்ன தெரியும் நமக்கு? அதுதானே தெரியும். ஒரு ஓட்ட பந்தயம், ஒரு ஃபைட்டு, ஒரு குத்துச்சண்டை, ஒரு கிரிக்கெட்டு, ஒரு வாலிபால், இது விளாண்டா அதெல்லாம் பாய்ஸ்க்கு. பாய்ஸுக்கா? ஆமா. போடி மெண்டல். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெண்கள் ஆண்களுக்கு இணைய விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க தோழிகளே, பாருங்க எவ்வளோ பெரிய. இன்னைக்கு கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐபிஎல் நடக்குது, பெண்கள் அணி நடக்குது. இந்திய கிரிக்கெட்டில் பெண்கள் அவங்க ஸ்கூலோட ரூல்ஸ் பசங்களுக்கு வந்து ரன்னிங் ரேஸ். நான் வந்து என் மகளை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பால் எடுத்து போய் வைக்கிறேன். நான் வந்து என் பிள்ளைய வந்து கிரிக்கெட் பிளேயராக அப்புறம் போல வருங்காலத்தில் பெரிய இந்திய லெவலில் என் மகன் ஆடுவா கிரிக்கெட்டு. இப்போயே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னடா கிரிக்கெட்னா என்னடா? உங்க அப்பா தான் கோச்சார் என்னப்பா? எப்பா கிரிக்கெட்னா என்னடா? எப்படி நண்பர்ல கிரிக்கெட்னா எப்படி ஆடுறத சொல்லு. நிக்கிறாங்க. இதை விட நீ எனக்கு என்ன நண்பர்ல வேணும்? என் பிள்ளை அடடா அங்க நிக்கிறாரு, ஒரு நாள் பந்த போறாரு, எப்படி அப்புன்னு அடிக்கிறான். இன்னைக்கு எப்படி டான்ஸ் ஆட போற? ஆடு டின்னிக்கிடி. அப்புறம் இப்படி ஆடு டின்னிக்கிடி. டிங் டிங். அப்புறம் இப்படி ஆடு டிங் 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 டிங். இப்படி ஆடு. உனக்கு இதே உட்காந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்புறம் இப்படி ஆடு டிங். அப்புறம் இப்படி ஆடு. அப்புறம் இப்படி டிங் டிங் டிங். அது உங்க அப்பா சொல்லி தர டான்ஸ் ஆடு. நீ வீட்டுல போய் ஆடுப்பான்னு உன்னை அனுப்பிச்சு விட்டுருவாங்க பாத்துக்க. அப்புறம் இப்படி இருந்தா என்ன பேயாட்ட ஆடுது? அவருக்கு தேவை வந்து ஒரு முடி ஆடணும்ப்பா, அதுக்காக தான் உன் நடிப்பெல்லாம் அங்கே படிக்காதுதா. இந்த ஆட்டம் ஆட போறியா? உனக்கு தான் கடைசி படிச்சு. இந்த ஆட்டம் என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த ஆட்டம் என்ன ஆட்டம் தெரியுமா நண்பர்களே? எங்கள் ஏரியாவில் வள்ளி திருமண நாடகத்தில் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு நாட்டுப்புற கலையத்தை என் மகளுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒன்றும் என் மகள் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகுவேன், இல்லையா வள்ளி திருமணத்தில் என் மகளை பப்புன்னு ஆகுவேன், பெரிய டான்ஸர் ஆகுவேன், இல்லை என் மகளை சினிமாவில் பெரிய ஹீரோனி ஆகுவேன். கருப்பாக இருக்கான கருப்பு தாங்க அந்த நாட்டை ஆளுது. என் மகன் இந்த தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் சாதிக்க போகிறான். ஹீரோனியா பாருங்கள், ஹீரோனியா சாதிக்கலாம் என்னன்னு பாருங்கள். பிள்ளை படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. அது படித்தா பார்த்துக்குவோம். என் பிள்ளை சினிமாவில் ஜெயிக்கணும், பெரிய நான் போக முடியாத இடத்த என் மகன் போகணும். அது போகிறதுக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், எனக்கு அதுதான் ஆசை. ஒரு இந்திய டீமுக்கு என் மகன் கேப்டன் ஆகணும். என்னடா போகிற ஒரு டான்ஸை இந்த அப்படி ஒரு டான்ஸ் இருந்தால் அப்படி டான்ஸ் இந்த அப்படி இந்த ஒரு இல்லை அரவு முஸ்லிம் மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்க நண்பர்களே. இதுதான் நண்பா ஸ்கூலில் கொடுத்த ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ்ஸு ஆனுவல் டேக்கு. இது டான்ஸ் ஆடுறத நான் உங்களுக்கு அமுச்சு விடுவா நண்பர்களே? அமுச்சு விடுவா வேணாமா? வேணாமா நண்பர்களே? ஏன்னா ஆட தெரியாது எங்களுக்கு. ஆட தெரியும். என்ன ஆட தெரியும்?
கிறுக்கு போய் உலகில் பற்றி நான் படுறா வாடி கிடக்கு என்ன பண்ணாது. ஐயோ இதுக்கு நான் பொறுப்பு நம்புறேன். இதெல்லாம் பேய் டான்ஸாக இருக்கு. ஊம டான்ஸ் பெப்பே 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 பெப்பே. ஓகே 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 முடிச்சுக்கலாம் நம்மளே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களை இன்றைக்கி மகளுடைய ஆட்டம் பாட்டம் கலகலப்பு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம அடுத்த வீடியோவில் நான் அங்கே போனால் வீடியோ எடுத்து போடுவேன். நிறைய ஒய்ப்பு எடுத்தாலும் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். டான்ஸு எப்படி யாரும் பார்த்துருவான். ஏன்னா ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. எடுத்து அப்லோட் பண்ண நம்ம யூடியூப் சேனல் எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா எடுக்க விட மாட்டாங்க பிள்ளை. சரி நீ எடுத்துக்க நம்ம பார்க்க எடுக்கலாம்ல. ஆமாம் ஏன்னா மற்ற பிள்ளையில ஆடும். அதனால் வந்து மதுவை தனியாகவே நம்ம சேனலுக்கு ஆட சொல்லுவோம். அவ்வளோதானே. இன்றைக்கி என்ன டான்ஸ்? ஆமாம் குட்டையாக இருந்தால் ஃபஸ்ட்டு தான் நிற்கிறேன். வளர்த்தியாக இருந்தால் பின்னாடி நிற்க முடியாது. குட்டையாக இருந்தால் முன்னாடி நிற்கிறேன். எனக்கு ஒப்பே குட்டை தானே. நான் பிடிச்சிட்டு இல்லை பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நிற்பேன் அப்பா. சரி சரி கோவப்படாதீங்க. இது என்னது? இது என்னடா இது என்னடா? அச்சடா. மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுடைய மதுரை மீசமணி மதுமிதா. இன்னைக்கு கலகலப்பு டான்ஸை பார்க்கலாம்ல. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாரும் வண்டி